ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, நீ என் பாதம் நாடி வந்துவிட்டாய். வாடியிருக்கிற உன் முகம் கண்டு இந்த நொடி ஓடி வந்திருக்கின்றேன். நீ கேட்ட வரம் கொடுத்து உனக்கு அருள் புரிவதற்காக. மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைப்பாடினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படும்படியாகவோ பேசாதே. அதை பொறுமையோடு சகித்துக்கொள். அதனால் உனக்கு அபாரமான சுகம் கிடைக்கும். உன் கர்மாவை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ என்னை நினைத்து கோபப்படுவது சரிதான். அமைதியாகத்தான் உள்ளேன். உன் கர்மாவை மாயையின் விளையாட்டிலிருந்து காப்பாற்ற நான் உனக்காக எப்போதும் எல்லா ரூபத்திலும் இருப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை ஆளும் மிகப்பெரிய விஷயம் உன் மனமும் புத்தியும் தான். உன் மனமானது சஞ்சலமில்லாமலும் புத்தி நல்லவையே நாடுதலும் இவைகள்தான். உன் வாழ்க்கையை நேரமானது ஆளும்போது உன் பாதை என்னவென்றும் அதில் நீ எப்படி பயணிக்க வேண்டும் என்றும் உனக்கு புரியும். உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும். இதுவே மாயை விதி சூழ்ந்துவிட்டால் அவற்றால் உன் மனமும் புத்தியும் அகப்பட்டு கொண்டு இருக்கும். அதுவே உனக்கான நேரத்தை எதிர்மறையாய் தீர்மானிக்கும். உன்னுடைய முடிவுகள்தான் உன் வாழ்க்கையில் இடம்பெறும் இன்பமும் துன்பமும். இன்பமும் உன் ஆன்மா யோசிக்கும் விதத்தில் உன் கஷ்டகாலம் என்பது முந்தைய கர்ம வினை, அதாவது நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள். அவற்றின் கணக்கை விதி பார்த்து கொண்டேதான் இருக்கும். அதன் பொருட்டே உன் கடினமான நேரங்கள் நிர்ணயிக்கப்படும். அதனால் நீ எதற்கும் மனம் தளராதே. வாழ்வில் இன்பத்தை கண்டு மட்டுமே வாழ முடியாது, அதை போல துன்பத்தை கண்டு மட்டுமே வாழ முடியாது. இரண்டும் சம அளவுதான். அதே போலத்தான் நல்லவை என்றும் திகட்டாது. ஆனால் தீமைக்கு ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவில்தான் ஒவ்வொரு நிகழ்வின் ஆரம்பமாகும். நியாயத்தின் சாயல் அப்போதுதான் செய்த வினை கர்மா என்ற பெயரில் ஒருவரை ஆட்கொள்ளும். உன்னில் உன் தந்தையான நான் இருக்கிறேன். சில நேரம் உன்னை நீயே வெளி தோற்றத்தில் உணர்கிறாயா? உன் உள்மனதில் ஆன்மா ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்று உன்னை தனியே இழுப்பது போல உணர்கிறாயா? அது மாயை செய்யும் வேலை. அதை இப்போது உணர்ந்திருப்பாய். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். உனக்கு அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் இருப்பேன். சித்திரமாக இருந்தாலும் சிலை வடிவமாக இருந்தாலும் என் ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் இருந்து கொண்டு உன்னை நான் வழி நடத்தி செல்வேன். என் செல்ல குழந்தையே, நிராகரிப்புகளைக் கண்டு நீ நெஞ்சு உடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம். வளமான வாழ்வு உனக்கு அமையப் போகிறது. அதற்குத்தானே உன் வாழ்வில் இத்தனை போராட்டம். அதை வேண்டித்தானே நீ என்னிடம் வந்துள்ளாய். வளமான வாழ்வு உனக்கு நான் ஏற்கனவே அமைத்து தந்துள்ளேன். அதை உன் நேர்மறை எண்ணத்தால் நீ ஈர்க்க முயன்றால் நிச்சயம் நீ வெற்றி காண்பாய். வளம் அனைத்தும் நிச்சயம் நீ பெறுவாய். நீ எதை நல்ல மனதோடு தேடுகிறாயோ அது உன்னை வந்து சேரும். நீ என் திருவடியை பிடித்து விட்டாய். ஒவ்வொரு நாளும் எது மாறினாலும் உன் கவலை தரும் எண்ணங்கள் மாறாமல் இதுவரை உன்னை வாட்டியது. இனி அவை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். முன்னேற்றமான காலம் மீண்டும் ஒரு முறை ஆரம்பிக்கப் போகிறது. உன் நம்பிக்கையை உன்னை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றப் போகிறது. உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களும் இப்படி நடப்பதற்கு உன்னுடைய அவசரமான முடிவும் தான் காரணம். கொஞ்சம் நிதானமாக யோசி, பொறுமையாக இருந்து முடிவு செய். ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு நகர்ந்து விடு. அவர்களுக்கு எந்த பதிலையும் நீ சொல்லாதே. அப்படி நீ பேசினால் உன் மனம் ஏற்கனவே வலியால் இருக்கும். அந்த வலி உன் மனதை இறுக்கி வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்தும். அது கோபமாக காட்சியளிக்கும். அது உன் தவறு இல்லை, ஆனால் அது கோபமாய் வெளிப்பட செய்யும். கோபம் தவறு அல்ல, அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவதுதான் தவறு என்று உன் தந்தையான நான் கூறுகிறேன். உன்னை அவர்கள் கோபத்துக்கு உரியவர் என்று சித்தரித்து உன்னை விட்டு போய் விடுவார்கள். உனக்கு கெட்ட பெயர் ஏற்படும். அதனால்தான் சொல்கிறேன், கோபம் வரும் நேரம் என் நாமத்தை உச்சரி. அது உன் மனதை சரி செய்யும். நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று என் மேல் கோபமா என்றுதானே கேட்கிறாய்? என் செல்ல பிள்ளையின் மீது நான் எப்போதும் கோபப்பட மாட்டேன். என் உயிராய் உன்னை நினைக்கின்றேன்.
அப்படி இருக்கையில் உன்னை எப்படி நான் கோபத்தால் காயப்படுத்துவேன்? என்றும் என் பிள்ளையிடம் நான் கோபப்பட மாட்டேன். ஆனால் அவர்கள் உன்னை தனித்து காயப்படுத்தினார்கள் என்பதற்காக நீயும் அவ்வாறு நடந்து கொண்ட விஷயம்தான் எனக்கு வருத்தம் அளிக்கிறது. உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் உன் மனதில் வலியை ஏற்படுத்தியவர்கள்தான், அது எனக்கு நன்றாக தெரியும். உன் மனதை ரணமாக்கி விட்டார்கள். எனக்கு உன் வலி புரிகிறது குழந்தையே. உன் ரணத்திற்கு உன் தந்தையான நான் மருந்து தருகிறேன். எனக்கு என் பிள்ளை மற்றவர்கள் போல பழிக்கு பழி என்று இருத்தல் கூடாது என்பதுதான் என்னுடைய முழுமையான குறிக்கோள். உனக்காக உன்னை எல்லாவுமாய் பாதுகாத்து நான் அன்பால் அரவணைப்பேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். என் தங்கமே, உன்னை எல்லோரும் தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே, கவலை கொள்ளாதே. அவர்களுக்கு எல்லாம் தெரியாது என் உயிரான அன்பு குழந்தையை தூக்கிவிட என்றும் உன் தந்தையான நான் இருக்கிறேன் என்று. நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். நீயாக என்னை தேடி வரவில்லை. எந்த தெய்வத்திடம் நம் கஷ்டங்களையெல்லாம் சொல்லி அழுவது என்று நீ மருகி நின்றபோது நான் இருக்கிறேன் என்று திருவிழாவில் தொலைந்த குழந்தையை தேடும் தாயாய் நான் தான் உன்னை தேடி வந்தேன். அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கின்றேன். உன் பூர்வ புண்ணியம் மிகவும் பெரியது என் குழந்தையே. உன் மூதாதையர்கள் உன் தாய் தந்தை செய்த புண்ணியங்கள் நிறைய இருக்கிறது. அதனால்தான் நான் உன்னை தேடி வந்தேன். நான் உன்னோடு எப்போதும் இருக்கையில் நீ எதற்குமே கலங்கக்கூடாது. உனக்கு வேண்டியதை நான் செய்வேன். என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவன் நான். நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல். இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எறிய நான் விடமாட்டேன் குழந்தையே. என் குழந்தையான உன்னை கண்ணின் மணியாக பாதுகாப்பேன். நம் வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பது இல்லை, தோல்வியாகவும் இருப்பது இல்லை. வெற்றிகள் நிலைத்து இருப்பது இல்லை, அதே போல தோல்விகளும் நிலைத்து இருப்பது இல்லை. வெற்றி என்றும் சந்தோஷம் தரும். ஆனால் அந்த சந்தோஷம் வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே. அதே போல தோல்விகள் கஷ்டத்தை தரும். அதுவும் நிரந்தரமாக வாழ்வில் நிகழ்வது கிடையாது. வெற்றியில் ஆணவத்தை காட்டாதே, அதே போல தோல்வியில் விரக்தியை காட்டாதே. ஏனென்றால் இரண்டுமே வாழ்க்கையல்ல. ஜெயிப்பவர்கள் தோற்பார்கள், தோற்பவர்கள் ஜெயிப்பார்கள். அதிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொள்கிறாய் என்பதுதான் உண்மையான வாழ்க்கை. அதன் வெற்றி பாதை உனக்கு தெரியும். பாதை தெரிந்தால்தான் சேரும் இடமும் சரியாக அமையும். அதனால் உன் பாதைகளை சீராக்க நீ முயற்சி செய். இன்று என்மேல் கோபம் கொண்டாய். நீ நினைத்த நிகழ்வு நடக்கவில்லை என்றால் அது நடக்காமல் போனதற்கு காரணம் அதைவிட ஒரு நல்ல சூழ்நிலை நடக்கும் என்றுதான். உனக்குள்ள கேள்விக்கு நான் விடையும் அளித்தேன். தேவையில்லாத விஷயங்களை எண்ணாதே. உன்னோடு நான் இருக்கிறேன். உன்னை நல்ல வழியில் நான் அழைத்துச் செல்வேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என் குழந்தைகள் கோபித்து கொள்ளலாம், ஆனால் நான் உன்னை கோபித்து கொள்ள மாட்டேன். அப்படி நான் கோபம் கொண்டாலும் என் பிள்ளையான உன்னை நல்வழிப்படுத்துவதற்காக மட்டுமே அது இருக்கும். யாருடைய பாவங்கள் எல்லாம் மறக்கப்படுகிறதோ அந்த அதிர்ஷ்டசாலிகளே என்னை வணங்கும் பாக்கியத்தை பெறுவார்கள். யார் ஒருவன் நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பது இல்லை. என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதும் இல்லை. அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கிறேன். அவர்களை காப்பதே என்னுடைய வேலை. அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவன் அல்ல நான். அதை வேறு ஒருவன் பார்த்து கொள்வான். அதற்கேற்ப பலனும் தருவான். நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை. என் தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை, ஏறுவதும் இல்லை. அதே போல என்னை 40 ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி, 4 நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி, ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுவேன். உன் அருகில் இந்த சாயப்பா இருக்கும் பொழுது எந்த கெட்ட சக்தியும் உன்னை நெருங்காது. இனி நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். இந்த விடியலிலும் இனி வரும் விடியலிலும் என்ன செய்ய போகிறோம், இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கப் போகிறோம் என்று வாழ்க்கையை புலம்பிக் கொண்டே ஆரம்பிக்கின்றோம். பாபாவின் பிள்ளைகளாகிய நமக்கு என்ன தேவை என்பது பாபாவுக்கு தெரியும். ஆனால் அதை பெறும் வரை நமக்கு பொறுமைதான் இல்லை. ஒன்று நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் இருக்கும்.
அதை பெறுவதற்கான மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் சோதனையையும் கொடுத்து நம் பொறுமையையும் நம்பிக்கையையும் சோதித்த பிறகே கிடைக்கும். அது ஒரு சிலருக்கு ஒரு நாளில், ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில், ஒரு வருடத்தில், எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். கஷ்டம் நிரந்தரமல்ல. நம் கர்ம வினைகளை தவிர்க்க முடியாது. அதன் வீரியத்தை குறைக்கவே கடவுள் இருக்கிறார். கடவுளை வணங்கியவுடனே எனக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் அது சாத்தியமில்லை. இருந்தாலும் நம்மில் பலரின் புலம்பல், நான் பாபாவை இவ்வளவு நாள் கும்பிடுகிறேன், எனக்கு ஏன் பாபா ஏதும் செய்யவில்லை என்பதுதான். நீ வேண்டியது கிடைக்கும், உனக்கு வேண்டிய நேரத்தில் கிடைக்கும். சாயின் மீது பாரத்தை ஏற்றியாகிவிட்டது. அவர் பார்த்து கொள்வார். ஒருவேளை பார்க்காமல் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது அவர்தான், நான் அல்ல என்ற உண்மையை நீ உணர வேண்டும். நான் உன்னிடம் அடிக்கடி சொல்கிறேன், நீ மிகவும் அவசரப்படுகிறாய். உன் எதிர்காலத்தின் மீது முதலில் நீ நம்பிக்கை வை. உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது மிகவும் கடினம். நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை. கஷ்டத்தை சகிக்க பழகு. எதையும் எதிர்த்து நில். கர்ம வினைகளின்படி விதியே சதி செய்தாலும் உலகமே உன்னை வெறுத்தாலும் அமைதியாக இரு. நம்பிக்கை கொள். எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும். அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு. உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும். உனக்கு கவசமாய் நான் இருக்கின்றேன். உன்னை சீரும் சிறப்புமாய் நற்பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது உன் சாயப்பாவின் கடமை. வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும். அந்த காலம் உன்னை தானாய் தேடி வரும். உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். நான் உன்னை என்றும் பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. எவரும் எதையும் உனக்கு செய்யவும் முடியாது. நானும் எந்த தீங்கையும் உனக்கு செய்ய விடமாட்டேன். உன் பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றாய். அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டு வருகிறேன். உனது பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் இந்த ஜென்மத்திலும் நீ என்னை தேடி வந்திருக்கின்றாய். தேடி வந்த உன்னை என் கண்ணிமை காப்பது போல காப்பேன். உன் சாயிருக்கும்போது கடுகளவும் கலங்காதே. உன்னை எவரிடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த நேரத்திலும் நான் கைவிடவும் மாட்டேன். வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள். அவற்றுள் சிரிப்பு, கண்ணீர், சந்தோஷம், கோபம், கஷ்டம், வெற்றி, தோல்வி, ஆசை, நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துதான் இருக்கும். அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய். எல்லா உறவுகளும் எல்லா கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறும். அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பல பரிமாணங்கள் இடம்பெற்று இருக்கும். இவற்றையெல்லாம் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ அல்லது அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலோ இவை ஒன்றும் உன் கையில் இல்லை. யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது நான் தான். இதற்கும் வேறு எதற்கும் நீ காரணமில்லை. புரிகிறதா? உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கசப்பு வருவதும் இயல்புதான். ஆனால் அதற்காக என் வாழ்க்கையை நான் தனியாக வாழப்போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது. முதலில் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சம்மதம் வேண்டும். அதனால் தனித்து வாழப்போகிறேன் என்று புலம்பாதே. கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கைத்தட்டலின் ஓசை கேட்கும். அதனால் தனித்து செயல்படு. ஆனால் தனித்து வாழ்வதற்கு யோசிக்காதே. என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு. உன் கர்மத்தை உங்களுக்கு பதில் நான் சுமக்கிறேன். நான் சாட்சியாய் மட்டுமே இருப்பேன். நானாக எதையும் செய்ய மாட்டேன். எதையும் செய்விக்கவும் மாட்டேன். துன்பம் வந்த போதும் என் மீது நம்பிக்கை குறையாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். எப்போது தீரும் என்று தெரியாது. ஆனால் தீரும் என்ற நம்பிக்கையில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். உன் நிலைமை என்னவென்று புரியாமல் உன்னிடம் வினை தீர்க்க வந்தவர்கள் உன்னை வேதனைப்படுத்துவது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆறுதல் உனக்கு நானே என என்னை நாடுகிறாய். கவலையை விடு. நீ கடக்க கூடுதல் சக்தி உன்னை வந்து சேரும். இந்த பச்சை கற்பூரத்தை நீ தொட்டு விட்டாயல்லவா? இனி உனக்கு எல்லாம் சுகமே. உன் சூழல் எனக்கு புரிகிறது. நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கிறது. ஆனால் எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு.
தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று நினை. நிச்சயம் நல்லதே நடக்கும். உன் மீது நிஜமான அன்பு கொண்டவன் நான். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் குழந்தையே. நான் உன்னோடு எங்கும் எப்போதும் இருக்கின்றேன். நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் முன்னேறு. அனைத்திற்கும் காலம் பதில் சொல்லும். முன்னேறி செல்லும்போது காதுகளை மூடிக்கொள். இல்லையென்றால் உன் காதில் விழும் வார்த்தைகளாலேயே நீ வீழ்ந்து விடுவாய். உன் கோரிக்கைகள் நிறைவேறாத விஷயத்திலும் கூட நான் தாய் போன்றவனே. கோபித்து உட்கார்ந்தால் தாய் தாலாட்டி உணவூட்டுகிறாள். நானும் அப்படித்தான். நீ என்னை அறிய முடிந்தால் என் மீது உனக்கு எப்போதும் நம்பிக்கை குறையாது. கையில் உனக்கு எந்த விதமான போதனையை நான் தர வேண்டும் என்று யோசிக்கின்றேன். உன்னை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏன் நினைக்கிறாய்? நீ அவர்களை புரிந்து கொண்டாயல்லவா? அப்படி இருக்கையில் அவர்கள் கேட்கப் போகும் கேள்விகள் இதுதான் என்றும் நீ ஏற்கனவே எதிர்பார்த்த கேள்விகள்தான் என்றும் நீ உணர்கிறாய். பிறகு ஏன் அவர்கள் மீது கோபம் கொள்கிறாய்? அவர்களுக்கு நிதானமாக 2 வார்த்தைகளில் பதில் கூறிவிட்டு உன் கோபத்தை அந்த கூறிய வார்த்தைகளிலேயே மறந்துவிடு. அப்படி இருக்கையில் நீ ஏமாந்து போக மாட்டாய். உனக்கு கோபமும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏமாற்ற நிலையும் அவர்கள் மீது வெறுப்பும் வாழ்க்கையில் ஓர் வெற்றியிடத்தையும் உணரமாட்டாய். உன்னை நான் என் வசம் இழுக்க காரணம் நீ மனிதநேய உள்ளம் கொண்டவர் என்பதால்தான். நான் செய்யும் லீலைகளை நீ தக்க சமயத்தில் உணர்வாய். உன்னுள் எழும் தேவையில்லாத எண்ணங்களை நினைத்து நமக்கு இவ்வளவு கெட்ட எண்ணங்களா என்று உன்னை குழப்பிக்கொள்ளாதே. அந்த எண்ணங்களின் தோற்றத்திற்கு காரணம் நல்ல எண்ணங்களின் உயர்வு தன்மை உணர்த்தவே. உன் வாழ்க்கையில் நீ நிதானத்தை, பொறுமையை, நம்பிக்கையை கடைப்பிடி. ஏனென்றால் சோதனை முடியும் காலகட்டத்தில் நீ நிற்கின்றாய். அது உன்னை சீண்டி பார்க்கும். பொறுமையையும் நிதானத்தையும் சோதிக்கும்படி நடக்கும் நம்பிக்கையை கெட்டியாக பிடித்துக்கொள். என் பிள்ளை விழும் தருவாயில் இருந்தாலும் என் கரங்கள் மேலோங்கி உன்னை தாங்கி வெற்றியோடு கூடிய நிம்மதியான சிம்மாசனத்தில் உன் வாழ்க்கை என்னும் அரச சபையில் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்து உன்னை காயப்படுத்தியவர்கள் முன்னிலையில் அரசனாக அரசியாக அமர வைத்து நான் அழகு பார்ப்பேன். என் தங்கமே, யார் உன்னை கைவிட்ட போதிலும் நான் உன்னை கைவிடுவது இல்லை. நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. என் பிள்ளைகளை பாதுகாப்பதை விட வேறு வேலை எனக்கு கிடையாது. உன் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டு இருக்கும் நான் இதோ உன் இதயத்தில் இருக்கிறேன். நீ எனக்காக ஏங்கு. உன் அன்பை என்னிடம் கொட்டு. உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கிறேன். நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று என்னை வணங்கி ஒரு முக்கியமான காரியத்தை நீ செய்துள்ளாய். அது உனக்கு வெற்றியாக ஆசி வழங்குகிறேன். உன்னுடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ப உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயம் கிடைக்கும். நீ முயற்சித்தாயல்லவா? அதற்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு தான் இருக்கிறேன். இப்போது நீ மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய். வாழ்க்கையின் மீது இருந்த நம்பிக்கையும் குறைந்துவிட்டது. சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது. கர்மா என்று எடுத்துக்கொள்ளவும் முடியவில்லை, விதி என்று தள்ளிவிடவும் முடியவில்லை என்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்தி வருகிறாய். என் குழந்தையே, பொறுமையாக இரு. சகித்துக்கொள். நம்பிக்கையோடு இரு. என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன். உன் மனதிலிருந்த சகல துக்கங்களும் மாறும். இதுவரை சதா காலமும் நீ துன்பத்தை நினைத்து கொண்டு இருந்ததால் அதன் தாக்கம் இன்று வரை இருக்கிறது. இதை மாற்ற இனி எப்போதும் என் நாமத்தையே உச்சரித்து வா. அது உனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அந்த மாற்றம் உன்னை என்னிடம் அழைத்து வரும். அப்போது உன்னை தூக்கி துடைத்து உன் துன்பங்களுக்கான நிவாரணத்தை நான் வழங்குவேன். சிக்கல்கள் நிறைந்த இந்த உலகியல் வாழ்வில் என்னுடைய பக்தர்கள் வாழ்க்கைக்கு ஜோதிடத்தின் உதவியை நாடலாமா?
ஜோசியர்கள் ஓரளவுக்குத்தான் நம்முடைய வருங்கால வாழ்க்கையை கணித்து தருவார்கள். ஆனால் நான் முழுமையாகவும் விரைவாகவும் உனக்கு உதவி செய்வேன். நீ என்னிடம் சரணாகதி அடைந்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன்னுடைய துயரங்களை நிச்சயம் குறைத்து விடுவேன். உன்னுடைய ஆனந்தத்தை அதிகப்படுத்துவேன். நீ சுகம் துக்கம் இரண்டிலுமே என்னையே பார். உலகியல் ஆன்மீக வாழ்க்கை இரண்டிலும் என்னையே பார். ஜோதிடம் பொய் அல்ல, ஆனால் அதன் மீது இவ்வளவு தீவிரமான நம்பிக்கை தேவையில்லை. நானே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா ஆகும்போது தேவையற்ற முயற்சி, அலைச்சல், குழப்பம் வேண்டாம். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே. உன் மனம் பாரம் என்று நீ நினைக்கும் நேரத்தில் நான் உன்னோடு இல்லை என்ற நினைப்பை ஏற்படுத்தி கொள்ளாதே. உன் கண்களுக்கு நான் ஒற்றை ரூபத்தில் தெரிந்தாலும் என் உயிரில் பாதிதான் என் பிள்ளைகள். உங்கள் அனைவரின் இதயத்திலும் நான் ஆத்மாவாகவே இருக்கிறேன். சில நேரம் இது ஏன், இதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்குள் உணர வைப்பேன். ஆனால் அது உன் ஆழ்மனதிலிருந்து வரும் வரை அதை உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பேன். நீ உணர்ந்த பிறகு உன் வாழ்க்கையில் செயல்பாட்டாய் நிறுத்துவேன். உனக்கு தர வேண்டும் என்று ஒன்றை நான் விரும்பினால் அதற்காக நானே உன்னை தயார் செய்து நீ அறியாத வண்ணமாய் நீ இருக்கச் செய்வேன். உன் அம்மாவாக அப்பாவாக நான் உனக்கு செய்த விஷயங்கள் எல்லாம் அற்புதமாய் நீ உணர்வாய். அதை உணரத்தான் போகின்றாய். புரியவில்லையா? அற்புதம் நிகழப்போகிறது. உன் வாழ்க்கையில் நிச்சயம் நிகழப்போகிறது. இது என்னுடைய சத்திய வாக்கு. இனி உன் வாழ்வில் இருள் அகலப் போகிறது குழந்தையே. மனமுடைந்து கண்ணீர் விட்டு வாழ்க்கை இவ்வளவுதான் என்ற முடிவுக்கு வந்து விடாதே. திடீர் திருப்பம் வந்து நீ ஆனந்தமாக வாழப்போகிறாய். இதோ அதை உனக்காக நான் தரப்போகின்றேன். சற்றே பொறுமைக்கொள் குழந்தையே. ஆனாலும் சில சமயம் என்னையும் மீறிய பிரச்சனைகள் வரும்போது என் மனம் என்னையும் அறியாமல் சஞ்சலத்திற்கு உள்ளாகி கவலைப்பட வைக்கிறது என்கிறாயே. இந்த மானிட பிறவிகள் தங்களை சுதந்திரமானவர்கள் என நினைத்து கொண்டு சுகத்திற்காக இரவு பகலாக உழைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கஷ்டம் என்ற ஒன்றை மட்டுமே அறுவடை செய்கிறார்கள். இதுதான் விதி. இந்த விதியானது நல்லதாக திரும்பி நல்ல நேரம் வருவதற்கு முன்பு ஒரு கஷ்டம் உன்னை இப்படி ஆக்கிவிட்டு செல்வது தவிர்க்க முடியாத ஒன்று. எதிரிகளிடம் சிக்கிக்கொண்டு அனைத்தையும் இழப்பது, வம்பு வழக்கு என்று அலைவது, நீடித்த புகழ் நிலை மாறி அனைவரும் புறக்கணிக்கும் வகையில் அவமானம் உண்டாவது போன்ற நிலைகள் தோன்றுவது. இதனால்தான் கடவுள் தன் பக்தனுக்கு இத்தகைய நிலைகள் வரக்கூடாது என்பதற்காக அவனுக்கு நோயாக, கடனாக, சிறிய விபத்தாக, ஏமாற்றமாக மாற்றி அமைக்கிறார். விதியின் பிடி உன்னை இருக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன். அவசியமென்றால் அந்த விதியையே நான் மாற்றுவேன். அது என் பக்தனின் நிலை, பக்தி, அவனது சேவை என்பதை பொறுத்து இருக்கும்.